Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். பாம்பே கராச்சி அல்வா. இது செய்யிறது ரொம்ப சுலபம். ரொம்ப குயிக்கா வேலையை முடிச்சிட்டு எட்ட வந்தறலாம். அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதை இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு பவுல்ல 1 கப் போல கார்ன்ஃப்ளவர் பவுடர் சேர்த்துக்கலாம். அதாவது சோள மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 2 கப் போல எந்த கப்பால நம்ம மாவு அளந்தோமோ அதே கப்பால 2 கப் போல தண்ணி சேர்த்து நம்ம இந்த மாவை கரைக்கணும். முதல்ல 1 கப் தண்ணி சேர்த்துட்டு மாவை கட்டி இல்லாம நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கங்க. அதுக்கு அடுத்ததான் மறுபடியும் அதே கப்பால இன்னொரு கப் போல தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததா ஒரு கடாயில 2 கப் போல சர்க்கரை சேர்த்துக்கலாம். மாவு எந்த கப்பால் அளந்தீங்களோ அதே கப்பாலே சர்க்கரை சேர்த்துக்குங்க. இப்போ கூடவே 3/4 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரட்டும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இதுல நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கைவிடாம கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா மாவு வந்து கெட்டிப்பட்டுரும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா வெந்து உங்களுக்கு இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துல இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிரும். இப்போ இதுல 1 டீஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை வந்து நம்ம 4ஆ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சேர்க்கணும். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு ஆரஞ்சு ஃபுட் கலர் தான் சேர்க்கிறேன். நீங்க எந்த கலர் உங்களுக்கு விருப்பமோ அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் போல நெய்யும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு 2லிருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ மறுபடியும் அடுத்த ஸ்டேஜ் 1 டீஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் பழைய மாதிரியே ஒரு 2லிருந்து ஒரு 3 நிமிஷம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ 4வது ஸ்டேஜ் போல 1 டீஸ்பூன் போல நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்து விடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த கண்ணாடி பதத்துக்கு உங்களுக்கு மாவு நல்லா வெந்து வர ஆரம்பிக்கும். இப்போ இதில் இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நம்ம கொஞ்சமா நட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸ் வந்து நீங்க சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கொஞ்சமா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, அதுக்கப்புறமா வெள்ளரி விதை கொஞ்சம் சேர்க்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துற வேணாம், கொஞ்சமா கார்னிஷ்காக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு இப்போ மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் போல ஸ்டவ்வை கம்ப்ளீட்டா சிம்ல வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு நல்லா பார்க்கறதுக்கு கண்ணாடி பதத்துக்கு வரும். அதே சமயம் நல்ல நெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து கரெக்டான பதம். இப்போ இதை நம்ம வேற ஒரு கப்ல வந்து மாத்திடலாம். நான் இன்னைக்கு ஒரு பிளாஸ்டிக் கப்ல மேல வந்து அலுமினியம் ஃபாயில் ஷீட் போட்டு வச்சிருக்கேன். வேணும்னா நீங்க ஒரு பிளேட்டோ இல்லைன்னா கப்பை கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா நெய்யை வந்து அதில் கிரீஸ் பண்ணிக்கங்க. அதாவது எவர் சில்வர் கப் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அழகாக ஈவனாக வர்ற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் நம்ம கார்னிஷ்காக வச்சுருந்த அந்த நட்ஸை மேலே நம்ம தூவி விட்டுடலாம். இப்போ மறுபடியும் ஸ்பூனை யூஸ் பண்ணி இதை நம்ம ஒரு தடவை அழுத்தி விட்டுருங்க. இப்போ இதை உடனே மூடிட வேண்டாம். இது வந்து ஆறணும். 1 மணி நேரம் வெளியில் வச்சுருங்க, ஆறட்டும். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதா இருந்தால் ஒரு அரை மணி நேரத்தில் செட் ஆகிடும். இதுவே நீங்கள் வெளியில் வைக்கிறதா இருந்தால் மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரம் இல்லை 3 மணி நேரத்தில் செட் ஆகிடும். இப்போ நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு. இதை இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக கத்தியில் நெய் தடவிக்குங்க. இப்போ இதை அழகாக நம்ம ஷேப் போட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஈவனாக கட் பண்ணிக்கங்க. இப்போ இதை கட் பண்ணியாச்சு. நான் ஒரே ஒரு பீஸை மட்டும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. எந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு சாஃப்டாக நல்லா மெதுன்னு வந்திருக்கு பாருங்க. இது சூப்பராக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம டர்ன் பண்ணி போட்டுடலாம். இப்போ நம்முடைய பாம்பே கராச்சி அல்வா ரொம்ப குயிக்காக, ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. கட்டாயம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.